ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. உங்க அண்ணன் வந்து உத்தமரா? யோக்கியமா? அதுக்கப்புறம் வந்து அப்படியா? இப்படியா? அப்படிலாம் சொல்லிட்டு நெறைய பேர் அன்னைக்கு ஒரு லேடி கூட வந்து விஜயலட்சுமியா? அப்படின்னு சொல்லிட்டு அத வேற ஹைலைட் பண்ணி வேற காமிச்சிருந்தாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே தெர்ல. அ ந நெறைய பேருக்கு வந்து முதல்ல வந்து எல்லாருக்கும் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கணும்னு நெனைக்கிறேன். எப்போதுமே ஒரு ப்ரொஃபஷன் வேற, பெர்சனல் லைஃப்ங்கிறது வேற. சரிங்களா? இது வந்து இப்ப வந்து சீமான் அண்ணா தப்பு செஞ்சாரா? விஜயலட்சுமி தப்பு செஞ்சாங்களா? இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். இது வந்து அவங்க அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கும் ஒருத்தவங்களுடைய ப்ரொஃபஷனுக்கும் என்னங்க சம்மந்தம்? எல்லாரும் வந்து இந்த உலகத்துல வந்து வேலைக்கு போறோம். எல்லாருமே வந்துட்டு அ எல்லாருக்கும் வந்து பர்சனலா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. எத்தனையோ பேர் வந்து கல்யாணம் பண்றாங்க. மனைவிய வந்து விட்டுட்டு ஓடி போயிர்றாங்க. சரியா? எத்தனையோ பேர் வந்து இப்ப கூட பார்த்தீங்க இல்லையா? ஒரு தம்பிய வந்து கவின் அவர வந்து கொன்னுட்டாங்க. அந்த லவர் பொண்ணு. அந்த அந்த காதலுக்காக. அப்ப அந்த பொண்ணு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது கிடையாதா? அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கைய வந்துட்டு வாழ்றப்ப வந்து கவின் நம்மோட இருந்தது அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போடுவீங்களா? என்னங்க? இதே மாதிரி தான் வந்து இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாரு. அவங்களுடைய காதலி வந்து திவ்யா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு இறந்து போயிட்டாங்க. அப்ப ரீசெண்டா ஒரு இதுல கூட வந்து பாக்குறப்ப அதுல ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருந்தாரு. அந்த பொண்ணுக்கு இப்ப கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கப்ப அவங்கள ஏன் வந்து அந்த மாதிரி எல்லாம் பழச ஞாபகப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ பழச ஞாபகப்படுத்துறீங்களான்னு கேக்குறாங்க இல்லையா? இது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நெறைய பேர் வாழ்க்கையில வந்து இந்த மாரியான கசப்பான விஷயங்கள் நடந்து தான் இருக்கும். இப்ப ஏன் அத சொல்றீங்க? நம்ம ஹீரோயின்ஸே நெனச்சு பாருங்க. இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க. டிவோர்ஸ் ஆயிருக்கும். கல்யாணம் ஆகி 1 மாசத்துலயே வந்து கல்யாணம் வீட்டுக்காரர் வந்து விட்டுட்டு போயிருப்பாரு. இன்னொரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு. அதுக்கும் ஒருத்தங்க வந்து வேலைக்கு போறதுக்கும், அங்க அவங்களுடைய வேலைய கரெக்ட்டா செய்றதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அப்ப நீ வாழ்க்கையில தோத்துட்ட, நீ வாழ்க்கையில இப்படிலாம் தப்பு பண்ண, நீ வேலையும் கரெக்ட்டா பண்ண மாட்டேன்னு ஒரு கரெக்ட்டா வேலை பார்க்குறவங்கள நம்ம எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சமாச்சும் எல்லாரும் யோசிப்பீங்களா? யோசிக்க மாட்டீங்களா? எப்போதுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த விஷயத்த வந்து விஜயலட்சுமி அவங்களுக்குமே நான் சொல்லணும்னு தான் நெனச்சேன். இன்னைக்கு வந்து எல்லா பெண்களுக்கும் இது வந்து ஒரு ஒரு பதிவாவே இருக்கட்டும். சரியா? இப்போ ஒரு இப்ப நெறைய பேர் வந்து நான் பார்க்குறேன். நெறைய அன்னைக்கு நீயா நானால கூட பார்த்தேன். லிவிங் டுகெதர்ல வந்து எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது வந்து ப்ளஸ்ஸா, மைனஸா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்ப அவங்களுக்கு ஈஸியா இருக்கும்னு நெனைக்கிறேன் அந்த மாரி விஷயங்கள்லாம். சரியா? ஆனா அதுல இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரியறது கிடையாது. மேபி அவங்கனால டேக் இட் ஈஸியா எடுத்துட்டு போக முடியும்னு நெனைக்கிற வாழ்க்கைய. அதனால தான் அவங்கலாம் அந்த மாரி பண்றாங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சீமா அண்ணனும், விஜயலட்சுமியும் வந்துட்டு ஒரு லிவிங் டுகெதர் வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப இப்ப இருக்க மாதிரிலாம் டெக்னாலஜி வளரல இல்லையா? அப்போ ஒரு வீட்டுல அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சத விஜயலட்சுமியோட அம்மாவுக்கு தெரிஞ்சுதா இருக்காங்க. அந்த கேக் ஊட்டுற படங்கள்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அந்த மாரி இருந்திருக்காங்க. அப்போ ஒரு வீட்டுல ஒரு அம்மா எதுக்கு அலோ பண்ணணும்? ஒரு ஒரு ஆண் வந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்கன்னா, நம்ம வீட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க? "வாங்க தம்பி" அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைப்பாங்க. அப்பலாம் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல. அப்ப நீங்க வந்து அலோ பண்ணவே கூடாது. ஒரு கல்யாணம் அதே மாரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, தாலி கட்டுறவங்களே இந்த காலத்துல வந்து ஏமாத்திட்டு போற உலகம் இது. சரியா? அப்படி இருக்கப்ப தாலியே கட்டிக்காம ஒருத்தவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது இது எல்லா பெண்ணுங்களுக்கும் தான் சொல்றேன். எந்த தைரியத்துல, எந்த நம்பிக்கையில ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து நீங்க ஈடுபடுறீங்கன்னா, 2 பேரும் உடன்பட்டு தானே அந்த ரிலேஷன்ஷிப்ல ஈடுபடுறீங்க. இது நான் நெறைய இடங்கள்ல பாக்குறேன். இந்த மீ டூ பிரச்சனையெல்லாம் வரப்ப இந்த ஹீரோயின்ஸ் எல்லாம் அப்படிதான். இப்பவும் நான் சொல்லிக்கிறேன். இது சீமான் அண்ணா செஞ்சது கரெக்ட்ன்னு நான் வந்து இது பண்றதுக்காகவோ, விஜயலட்சுமி செஞ்சது தப்புன்னு சொல்றதுக்காகவோ இது கிடையாது. சரியா? இப்போ இது எதுக்குன்னா, இது எல்லாருமே வந்து இப்ப நான் நெறைய யூடியூப்ப தொறந்தாவே அவர பத்தி அசிங்கமா போட்டு, அவ்ளோ விஜயலட்சுமிய கேவலப்படுத்தி எந்த பேர் கேட்டாலும் இப்ப கூட ஒரு இது பார்த்தேன். காதல் படத்துல சந்தியா வந்துட்டு பரத்தும் சந்தியாவும் இருக்கப்ப விஜயலட்சுமி மூஞ்சிய போட்டு, அவர் வந்து ஒரு அரசியல் தலைவர் தானே! எப்படி இப்படியெல்லாம் இது பண்றீங்க? அவங்க வீட்லயும் வந்து அ பசங்க இருக்காங்க தானே! அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மனநிலைமை? இப்போ ஆர்த்தி, அதுக்கப்புறம் ரவி இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் ஆனதுக்கு வந்துட்டு பண்ணிட்டாங்கன்னு எப்படி எல்லாரும் கொந்தளிச்சீங்க? இவ்ளோ பெரிய பசங்கள வச்சுக்கிட்டு, அ ரவி வந்து இப்படி பண்ணலாமா? அது யாருப்பா அந்த பொண்ணு? அ ஒரு ஒருத்தங்களுடைய சிங்கரோட வந்து போறப்ப வந்துட்டு, எப்படி இப்படி டிவோர்ஸே ஆகல. இவ்ளோ தைரியமா வந்துட்டு போறாங்க. அவங்க பசங்க தோளுக்கு மேல வளர்ந்த பசங்கள வச்சுட்டு இப்படி பண்றதா? அப்படின்னு அவங்க குடும்பம் எப்படி ஆயிருக்கும்? அவங்க மனைவிக்கு எப்படியா இருக்கும்? மன உளைச்சலா இருக்கும்லாம் கொந்தளிச்ச நாம, ஏன் சீமான் அண்ணா வீட்ல அவங்க பசங்க இல்லையா?
அவங்க மனைவி இல்லையா? அப்ப அவங்களுக்கு நீங்க இப்படிலாம் மீம்ஸ் போடுறீங்கல்ல, அவங்க வீட்லயும் பசங்க இருக்காங்க தானே. அப்ப அவங்க வீட்டுல அவங்க மன நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ இந்த கட்சியில இருக்கவங்களுக்கு எல்லாம் எப்படி தோணும் இப்படி அசிங்கப்படுத்துறது? அவருக்கு எப்படி ஒரு கில்ட்டா இருக்கும்? எல்லா மனிதர்களுக்குமே வந்து கில்ட் இருக்கும். இப்படி ஆயிடுச்சு. ஒரு காதல் பண்றப்ப 2 பேர் உடன்பட்டுதான் அந்த காதலை பண்றாங்க. அப்புறம் ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்ப இதுல மீட்டூலயுமே நிறைய இடங்கள்ல பாத்திருக்கேன். உடனே ஒரு பிரச்சனை வரப்போ ஒரு ஆணையோ பொண்ணையோ மாட்டி விட்டு போயிட வேண்டியது. 2 பேர் உடன்பட்டு ஒரு விஷயத்துக்கு ஒத்து வந்து இருக்கிறீங்க. ஆனா ஒரு விஷயம் தப்பா போனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க மேல பழி சொல்ல வேண்டியது, இவங்க மேல பழி சொல்லும். உங்களுக்கு வேணுங்கிறப்ப எல்லாமே அவங்க கரெக்டா இருந்தவங்க, வேண்டாதப்ப தப்பாயிடுறாங்க இல்லையா? இது எல்லா இடங்கள்லயுமே நான் பாக்குறேன். டிவோர்ஸ் ஆச்சுன்னா ஒருத்தவங்களை வந்து பிளேம் பண்ணி அவன் அப்படி இப்படின்னு சொல்ல வேண்டியது. சரியா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நயன்தாரா சிம்பு இவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது இந்த உலகத்துக்கே தெரியும். இன்னைக்கு நயன்தாராவும் இன்னைக்கு எந்த இடத்துலயாச்சும் சிம்பு இல்ல நயன்தாரா அவங்களுடைய பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசியிருக்காங்களா? பேசுனதே கிடையாது. ஏன் அதுதான் வந்து டிக்னிட்டி, அதுதான் வந்து ஒரு மரியாதை. ஓகேவா? அத சிம்பு கூட சொல்லியிருக்கலாம்ல, இன்னைக்கு நயன்தாரா கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி எல்லாம் இருக்கு. அப்ப சிம்பு கூட சொல்லியிருக்கலாம்ல, என் வாழ்க்கையை கெடுத்த அப்படின்னு சொல்லி. ஏன் சிம்பு கிட்ட இல்லாத போட்டோஸா இருக்க போகுது? அப்ப அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்ததெல்லாம் இப்படி பண்ணி சிம்பு நினைச்சிருந்தா வீடியோ எடுத்து எல்லாருக்கும் போட்டிருக்க முடியும்ல, ஒரு பொண்ணை அவமானப்படுத்திருக்க முடியும் தானே. ஏன் சீமான் அண்ணா நினைச்சிருந்தா விஜயலட்சுமி கிட்ட இருக்க மாதிரியான வீடியோஸ் ஏன் சீமான் அண்ணாட்ட இருக்க வாய்ப்பு இருக்கா? அவர் 10 வருஷத்துல என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தாரா? சொல்லுங்க பாக்கலாம். இதே மாதிரி பிரபுதேவாவோட நயன்தாரா வந்து ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இது வந்து இங்க பாருங்க, ஒருத்தங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது இல்லாத அவங்கவுங்க விருப்பம். இத உதாரணத்துக்கு தான் சொல்றேன். உடனே எல்லாரும் கொந்தளிச்சு வந்துடாதீங்க. நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணை இப்படிலாம் அசிங்கமா பேசலாமான்னு. அசிங்கமா பேசுறதுக்காக சொல்றேன், உதாரணத்துக்காக தான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு ஒரே இடத்துலதான் வந்து எல்லாரும் அவார்டு வாங்குறாங்க, அவார்ட் ஃபங்க்ஷன் போறாங்க. அப்ப பிரபுதேவாவும் தான் வர்றாரு. அதுக்காக பிரபுதேவா இன்னைக்கு வந்து பிரபுதேவாவோட எவ்வளவோ பெரிதாக வளர்ந்துட்டாங்க நயன்தாரா. அதுக்காக நீ என்னையோட பெரிய ஆள் ஆயிட்ட பாரு, நான் வந்து வீடியோ எடுத்து போறேன்னு பிரபுதேவா சொல்லிட்டாங்க இருக்காரு. என்னங்க இதெல்லாம்? ஒரு பெண் வந்து நமக்கு விரும்பிய ஆண் வந்துட்டு இன்னொருத்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொன்ன உடனே, தெரிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? ஒரு பெண் போயிட்டு அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும். சரியா? அந்த கல்யாணத்தை நிப்பாட்டி நீ என்னுடைய கணவன், அப்ப வந்து நீ என்னதான் கல்யாணம் பொண்ணு, எப்படி நீ இன்னொரு பொண்ணை வந்து தாலி கட்ட போக முடியும்னு கேட்டிருக்கணும். அப்படி விஜயலட்சுமி கேட்கல. கல்யாணம் பண்றப்ப அமைதியா இருந்த விஜயலட்சுமி திருப்பி வந்து எதுக்காக வந்து கேட்கணும் சொல்லுங்க? சரி, அப்ப கல்யாணம் பண்ணிருக்காம நான் என் வீட்டுக்காரர் தான் கல்யாணம் பண்ண இருக்கணும்ல. அப்புறம் அப்படி இல்லாம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஏன் பணம் கேட்கணும்? இப்போ நிறைய பெண்கள் நான் பார்த்திருக்கேன், எனக்கு என் வீட்டுக்காரர் தான் வேணும், பணம் கூட வேண்டாம்னு சொல்லு. அப்ப பணத்தோட உங்க ஹஸ்பண்ட் தான். இப்ப சமந்தா பாருங்க, கல்யாணம் ஆச்சு, இவங்களுக்கு வந்து இது கொடுத்தாங்க, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க அமௌண்ட் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 400 கோடி ரூபாய் சமந்தா கொடுத்தாங்க. சமந்தா என்ன சொன்னாங்க? எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அது மாதிரி எல்லாரும் உட்காந்துட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். இப்ப நான் வந்துருமா? சமந்தா வந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன், என்ன நீ இன்னைக்கு நாக சைத்தன்னு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அழகா ஜாலியா டூயட் பாடிட்டு இருக்காரு. சமந்தா உட்காந்து கவலைப்படுறாங்க. எல்லாருக்கும் கவலை இருக்கதான் செய்யும் ஒரு வாழ்க்கையில இப்படி ஆயிடுச்சுன்னா. அதுக்காக அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்களா? வேற வேலை பார்க்கலையா? போயிட்டு நாகச்சந்தியா நீ வாழ்க்கையை கெடுத்துட்ட, 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் பணம் கொடுன்னு கேட்டாங்களா? என்னங்க இது பேசுறீங்க? நாளைக்கே வந்து உங்க வீட்டுல ஒரு அண்ணனுக்கோ தம்பிக்கோ யாருக்கோ டிவோர்ஸ் ஆச்சுன்னா, அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணை நீங்க எல்லாரும் திட்டதானே செய்வீங்க. யாராச்சும் வந்து அந்த பொண்ணு பக்கம் நியாயம் இருந்தா கூட நீங்க எல்லாரும் என்ன சொல்லுவீங்க? நியாயம் இருக்குமா உன் பக்கம், என் அண்ணன் என் தம்பி செஞ்சதுதான் தப்புன்னு சொல்லிட்டு இருப்பீங்களா? மனசாட்சி தொட்டு சொல்லணும் யாரா இருந்தாலும், சும்மா பேச்சுக்காக சொல்லக்கூடாது. சரியா? அப்ப எல்லாருமே நம்ம சொல்லிடலாம் வாயால. ஆனா மத்தவங்களுக்கு வர்றப்ப எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவருடைய பர்சனல் வேற. எவ்வளவு மோசமா அந்த மீம்ஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்ப அருவருப்பா இருக்கு. எப்படி எல்லாம் நீங்க போடுறப்பவே உங்களுக்கு ஒரு கூச்சமா இருக்காதா? அவர் நல்லவரோ கெட்டவரோ, அவர் தப்போ கரெக்டோ அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீங்க அவரை விட்டுருங்க. அவங்க ஃபேமிலியில இருக்கவங்களுடைய மன நிலைமையை யோசிச்சு பாருங்க, எப்படி இருக்கும் ஒருத்தங்களுக்கு. என்னதான் ஒருத்தங்க தப்பே பண்ணிருக்கட்டுமே, ஏங்க தப்பு பண்ண யாரும் திருந்தக்கூடாதா வாழ்க்கையில? அது அவங்க மனைவிக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்ன வரைக்கும் ஒரு நம்பிக்கையா தானே அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க. இப்ப எல்லாரும் வந்து உத்தமர்கள். இப்ப அவர் மட்டும்தான் தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக எந்த தப்புமே யாரு செஞ்சாலும் அது தப்புதான். சரியா? கரெக்டுன்னு சொல்றதுக்காக வரல. இப்போ அவர் வந்து அவருடைய பர்சனல் வாழ்க்கையில 1000 இருக்கலாம், அதுக்கும் அவர் வந்து அரசியல்ல பண்றதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? சரிப்பா, இதே சினிமாக்காரங்க எத்தனை பேர் பண்றாங்க. ஏன் இப்ப கூடதான் சிவகார்த்திகேயன் மேல வந்துட்டு இமான் வந்துட்டு ஒரு பிரச்சனை சொன்னாரு. அப்ப யாருமே வந்துட்டு அது பெருசால நீங்க எடுத்துக்கலையே. அது வந்து கேஷுவல் சினிமானா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சிவகார்த்திகேயனை பிடிக்காத யாராச்சும் இருக்கீங்களா என்ன? நயன்தாரா பிரச்சனை வரப்போ யாரும் எதுவும் சொல்ல, சரி ஓகே அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நயன்தாராவை தூக்கி வச்சுட்டு நம்ம
எல்லாருமே கொண்டாடுறோம் இல்லையா? ஏன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம், இது உண்மையா பொய்யாலாம் எனக்கு தெரியாது. விஜயகாந்த் அவர்களும் வந்து ராதிகாவும் வந்து லவ் பண்ண கதை, அவங்க தாலி வரைக்கும் வாங்கி வச்சுட்டு கல்யாணம் பண்றப்ப அவங்க முடிஞ்சு போச்சு. அதுக்காக ராதிகா உட்காந்துக்கிட்டு நீ என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்காம ஏமாத்தின, அதனால நான் வந்து வீடியோவா போட்டு உன்னை அசிங்கப்படுத்துற பாரு அப்படின்னு சொன்னாங்களா? இல்ல, மூவ் ஆன் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னேறிக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தங்க ஒரு ஆணை பழிவாங்கணும் அப்படின்னு நினைச்சா போயிட்டு உட்காந்துட்டு நீ வீடியோ எடுத்ததை போடுறதுக்கு பேர் பழி வாங்குறது கிடையாதுங்க. சரியா? அவங்க முன்னாடி கெத்தா தைரியமா ஆணுக்கு ஆணா நின்னு வாழ்ந்து காமிக்கணும். அதுதான் பெருமை. சரியா? வீடியோ போடுறதுனால இன்னைக்கு யாருக்கு என்ன லாபம் சொல்லுங்க? 2 பேருக்கு அப்ப நீங்க 2 பேரும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப அந்த ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையானது இல்லைன்னு தானே அர்த்தமாயி போச்சு. இப்போ ஒருத்தங்க பிளேம் பண்றதுனால அந்த ரிலேஷன்ஷிப்போட புனிதம் கெட்டு போச்சு. நீங்க காதல் பண்ணேன்னு சொல்றது அப்போ பொய் தான் இல்லையா? இது வந்து நிறைய பேருக்கு வந்து பர்சனல் லைஃப் வேற, இதை வேற கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா, மீம்ஸ் போடுறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் யோசிக்கவே மாட்டீங்களா? எல்லார் வாழ்க்கையிலயும் இப்போ உங்க வாழ்க்கையில எல்லாம் வந்து உங்க பக்கத்து வீடு உங்க சொந்தக்காரங்க யாருமே இந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை. நீங்க எல்லாம் வந்து 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் யாருமே பண்ணல. ஒரு பொண்ணை யாருமே ஏமாத்தவே கிடையாது. எல்லாரும் வந்து அப்படியே இது பண்ணிட்டீங்க. இப்ப அவங்களை எப்படி அப்பப்பா இந்த உலகம் நான் ரொம்ப யூஸ்வலாவே வந்து எனக்கு என்ன தோணும்னா, இந்த பூமியில வாழணுமா, இவ்வளவு மோசமா அசிங்கமான உலகம் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் எப்போதுமே. கடவுள்கிட்ட கூட போய் நினைச்சுப்பேன், சீக்கிரம் இந்த உலகத்தை அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நீங்க எல்லாரும் ஏன் இப்படி இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்? எனக்கு யூஸ்வலா வந்து ட்ரம்ப் ரொம்ப பிடிக்கும். டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அவருக்கு 3 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. சரியா? ஆனா அமெரிக்க மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து இவானா அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் வந்து மார்லா மார்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, தேர்ட் வந்துட்டு அவங்க தான் இப்ப ரீசெண்டா இருக்காங்க, மெலானியா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஃபேமிலியே பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும். பேரன் பேத்தி எல்லாமே சேர்த்து எப்படி ஒரு 40 பேர் கிட்ட இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அமெரிக்க மக்கள் அவருடைய திறமையை தான் பார்த்தாங்க. தன்னுடைய நாட்டை அவர் நல்லபடியா காப்பாத்துவாருன்னு தான் பார்த்தாங்களே தவிர அவருக்கு எந்த புள்ள குட்டி எத்தனை கல்யாணம் பண்ணிருக்கன்னு பாக்கலங்க. ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? இங்க இருக்க பவன் கல்யாண் தெலுங்கு பக்கத்து தேசத்துக்காரர், அவர் 3 கல்யாணம் பண்ணிருக்காரு. அந்த தெலுங்கு தேசத்துல இருக்க மக்கள்லாம் வந்துட்டு பவன் கல்யாண் வந்து எத்தனை கல்யாணம் பண்ணாங்கன்னு கேட்கிறேன். பவன் கல்யாணோட 2 3 ஒய்ஃப் எல்லாம் வந்துட்டு போய் சொல்லிருக்கலாம் இல்லையா? எனக்கு நீ வந்து பண்ணிட்ட, நான் வேணா உனக்கு அவர் பெரிய நிலைமையில இருக்காரு வீடியோவா எடுத்து போடட்டும்னு சொல்லலாமா? சொல்லுங்க. எல்லாருக்கும் வாழ்க்கையில பெண்களும் வந்து நம்ம இப்படிதான் வந்துட்டு எல்லாரையும் உட்காந்துக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தா அவங்க வாழ்க்கையை யாருமே வாழ முடியாது. முக்கியமா நிம்மதி போயிடும் வாழ்க்கையில. சரியா? நம்ம வந்து இது வந்து சினி ஆக்ட்ரஸ் எல்லாருக்குமே தான் ஒரு பிரச்சனை வர்றப்ப ஒரு மீட்டூன்னு வந்து சின்மயி கொண்டு போய் எல்லார்கிட்டயும் கம்ப்ளீட் பண்ணாங்க. அப்ப எத்தனை பேர் சின்மயை நீங்க எல்லாருமே மதிச்சீங்க? அந்த பொண்ணை தானே தப்பா சொன்னீங்க அந்த டைம் பீரியட்ல. எத்தனை பேர் வந்து கொடி தூக்கிட்டு வந்தீங்களா சின்மயிக்கு வந்துட்டு காப்பாத்தணும்னு? ஒரு புனிதத்தை கெடுக்கணும், ஒரு காதல்ங்கிற ஒரு புனிதத்தை நீங்க எல்லாருமே ரொம்ப மோசமா இது பண்றீங்க. விஜயலட்சுமி அவங்களுக்கு இந்த ஒரு விஷயம் தான் நான் எப்போதுமே சொல்லணும்னு நினைப்பேன். அது இந்த வீடியோ மூலமா சொல்லணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை வந்துட்டு நம்மளை வந்து ஏமாத்துறாங்களா இருந்தாலும் சரி, நம்மளை விட்டு ஒரு வாழ்க்கை என்னைக்குமே வந்து இழுத்து பிடிக்க கூடாது. என்ன சொல்றது, ஒரு காதல் அன்பு பாசம் எல்லாமே தானா வரணும். அதை வந்து நம்ம தக்க வச்சுக்கிறதுக்காக போராடலாம். ஆனா அதாவது தக்க வைக்க வேண்டாம், ஆனா எனக்கு காசு மட்டும் வேணும், 6 மாசத்துக்கு ஒருக்கா வந்து வீடியோ போட்டா எப்படி உங்களை நம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்க? முதல்ல வந்து ஒரு இதுல இருந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒருத்தங்க நம்மளை இது பண்ணிட்டு போனாங்க அப்படின்னா இந்த உலகத்துல வந்து எத்தனையோ ஆண்கள் எத்தனையோ பெண்களை ஏமாத்துறவங்க இருக்காங்க. கல்யாணங்கிற மூலமாக, காதல்ங்கிற மூலமாக எல்லா விஷயங்களும் நடக்கிறது. அப்படியெல்லாம் எல்லா பெண்களும் இருந்தா யாருமே வந்து வீடியோ போட்டுக்கிட்டே எல்லாம் இருக்கட்டுமா? அப்ப என்ன ஆகும்? எல்லாருக்கும் கண்டென்ட் கிடைக்கும். எல்லாருடைய இது வந்து யூடியூப்லும் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால அவங்கவுங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நிம்மதிதான் வாழ்க்கை உலகத்துல. சரிங்களா? அதனால நம்மளுடைய டிக்னிட்டி என்னைக்குமே நம்மளுடைய தனித்துவத்தை வந்து இழக்கவே கூடாது. எந்த பெண்களும் எப்பேற்பட்ட ஆண் வந்துட்டு உங்களுக்கு வந்து இது பண்றேன்னு சொன்னா கூட லைசன்ஸ் இருக்கவங்களே ஏமாத்தக்கூடிய உலகம் இது. சரியா? அதனால நிறைய இடங்கள்ல நான் பாக்குறேன். அன்னைக்கு ஒரு பொண்ணு பாக்குறேன், நிர்வாணமா வந்து இது பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து த்ரெட்டன் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு ஒரு பொண்ணு பாக்குறேன், நான் எங்க மாமா நினைச்சு வீட்டுக்குள்ள விட்டேன், அதனால வந்து அவர் வந்து இப்படி என்ன பண்ணிட்டாரு. என்னம்மா இது? எத்தனை நியூஸ் பாக்குறீங்க? அப்ப கூட தெரியாதா? அதாவது ஒரு துணை வேணும்னு ஆபத்தான ஒரு துணையோட, அதாவது இல்லீகலா ஒரு துணையோட இருக்கிறதுக்கு பதிலா நீங்க தனியா இருக்கதே பெட்டர். சரியா? அதுல ஒரு கெத்தும் இருக்கும், அதுல ஒரு கில்ட்டி கான்சியஸே உங்களுக்கு இருக்க வாய்ப்பே கிடையாது. நம்மள யாராலும் எதுவும் பண்ண முடியாது.
எவனாச்சும் வந்து கேட்டா கூட என்ன சொல்ல, நான் தைரியமா தனியா இருந்தா கூட சிங்கமா இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு போகணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி மாட்டிக்கிட்டு அதுல ஒரு கில்ட்டி கான்சியஸை வந்து வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கிறது எப்படி இருக்கு? இந்த மீம்ஸ் போடுறவங்க எல்லாருக்குமே ஒரு இதுதான், ஒரு அரசியல் தலைவரை வந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு இது பண்றீங்க, எவ்வளவு கேவலமா சித்தீகரிக்கிறீங்க. அவங்க வீட்லயும் வந்து மனிதர்கள் இருக்காங்க, அவங்க வீட்லயும் ஒருத்தங்க மேல உள்ள வன்மத்தினால ஒருத்தங்களை செய்யறது மத்தவங்களை வந்து எவ்வளவு பாதிக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த சின்ன பசங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அந்த ஒரு விஷயம். உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சி இருந்தா இனிமே நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுங்க. ஒருவேளை இல்ல, நீங்க மனசாட்சியெல்லாம் எல்லாரும் அடமானம் வச்சுட்டீங்கன்னா இப்ப நான் அந்த வீடியோ போடுறதுக்கு எத்தனை பேர் கொந்தளிக்க போறீங்கன்னு தெரியல. இது எல்லாமே என் மனசுல ரொம்ப நாளா பட்ட விஷயங்கள் தான், அதை ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அதுதாங்க. தேங்க்யூ. பை.